ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் கேசரி. இப்போ உங்கள் வீட்டில் விருந்தாளிங்க வந்துட்டாங்க, உங்கள்கிட்ட ரவை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, உடனே ஆனால் ஏதாவது ஸ்வீட் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அவல் கேசரியை செஞ்சு கொடுக்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் தடவையாக நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும், அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அவல் கேசரி செய்யறதுக்காக நான் இப்போ 1/2 கப்பு நல்ல தின் அவல் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதாவது ரொம்ப தட்டையாக இருக்கிற அவல் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் மட்டும் லைட்டாக இதை வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வறுத்தா போதும். பிறகு நம்ம வறுத்த அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல கொரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு அதே கடாயிலேயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 6லேருந்து 7 பல்லு முந்திரி பருப்பு, பிறகு ஒரு 8லேருந்து 10 திராட்சை உலர்ந்த திராட்சை எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக அது பொரிஞ்ச பிறகு அதையும் தனியாக எடுத்து நாம் வச்சிடலாம். பிறகு அதே கடாயிலேயே நாம் ஏற்கனவே நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற அவல் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அவல் சேர்த்த உடனே இந்த அவல் அந்த நெய் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிக்கிச்சு. ஸோ உறிஞ்சிக்கிட்டு ஒரு நல்ல ஸ்மெல்லு, நல்ல வாசம் உங்களுக்கு வரும். ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஸோ வறுத்த பிறகு இதையும் தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே நாம் 1 கப்பு தண்ணி நான் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். 1/2 கப்பு அவலுக்கு 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி ஓரளவு கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அவலை நம்ம இதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, கட்டி ஏதாவது இருந்தால் நல்லா உடச்சி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறின பிறகு 1/2 கப்பு அவலுக்கு கரெக்டாக 1/2 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை இல்லை ஒரு 2 சிட்டிகை ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். கேசரி கலர் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை உருக ஆரம்பிச்சிருது பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கார்டமம் பவுடர், அதாவது ஏலக்காய் தூளையும் ஒரே ஒரு சிட்டிகை உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட் ரெசிபி செய்யும் போது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை அளவு உப்பு நான் சேர்ப்பேன். கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் எப்பவுமே அந்த மாதிரி சேர்ப்பேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரின பிறகு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நீங்கள் விட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சர்க்கரையும் எனக்கு 1/2 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருந்தது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு இப்படி கொஞ்சம் டேஸ்ட்டாக சர்க்கரை அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இந்த கேசரியில் சேர்த்து ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் கேசரியை சாப்பிட்றவங்க யாருமே நீங்கள் அவலில் தான் இந்த கேசரியை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ சுவையாக இருக்கும். இது நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.
ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.